மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் குமரனோட அம்மா வந்து டென்ஷனாகவே கத்திட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவளுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கானு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் யமுனாவும் நிவினும் வர்றாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குமரன் வந்து கங்காவை கூட்டிகிட்டு சாரதா எல்லாருமே வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேசாக வயிறு வலி தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என் குழந்தை தான் முக்கியம், அதனால நீங்கள் ஊருக்கு வாங்கடி அப்படின்னு சொல்லும்போது குமரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா வந்து இந்த டைம் அவளுக்கு அலைச்சல் வேண்டாம், நான் வேணால் காவேரியை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்துடுறேன், அங்கேயே நான் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் வந்து டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் எதுக்கு தம்பி இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரியும் தாத்தாவும் வந்து அஜயோட அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. உங்களுக்கும் மனசாட்சி செத்து போச்சா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் புருஷன் வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காரு, அஜய் வந்து நீ அங்கே வந்தானே நான் செத்துருவேன்னு சொல்லுதான், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து வரதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, வெளியே வந்துடுவான், ஆனால் என் பையன் போனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் காவேரியும் கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வர மாதிரி இல்லை. உடனே காவேரி வந்து வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வெண்ணிலாவோட மாமாவும் நிற்கிறாங்க. தாத்தா வந்து வெண்ணிலா கிட்ட போய் பேசுகிறாங்க. அவன் வந்து உள்ளே இருக்காமா, அவன் வெளியே வரணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ மட்டும் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டானா விஜய் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அதே இதையும் சொல்லி பார்க்குறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.